வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 2024 குரூப் 4 ஒரிஜினல் கொஸ்டின் எடுங்க. அதுல 198வது கொஸ்டினை பாருங்களேன். 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீ பே வா மற்றும் மீ சி மாவின் விகிதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது புத்தகத்துல எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா 6ஆம் வகுப்பு 2வது பருவத்துல 19வது பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 8ல பாருங்களேன். 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீபேக்கான HCF மற்றும் மீ சீமாவின் விகிதம் காண்க. அப்படியே இந்த கொஸ்டினை தான் ஜெராக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன நம்ம புக்கில் வந்து 18 30ன்னு கொடுத்துருக்காங்க, கொஸ்டினில் 7 13 கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும்தான் மாற்றிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டினை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா அந்த கேள்வி பார்த்து அடுத்த செகண்டே போட்டிருக்கலாம். கரெக்டுங்களா? கரெக்டுப்பா. இன்னொரு ப்ரூஃப் காட்டுறேன். இதே வந்து நம்மளுடைய ஒரிஜினல் கொஸ்டின் 2024 குரூப் 4 ஒரிஜினல் கேள்வியில் 188வது கொஸ்டின் எடுங்க. எடுத்துட்டீங்களா? அதில் பாருங்களேன். இரு எண்களின் மீ பேவா 11 மற்றும் அவற்றின் மீ சீமா 693. ஒரு எண் 77 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே 6ஆம் வகுப்பு டேம் 2ல 23வது பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 12 பாருங்களேன். அப்படியே பாருங்க. இரு எண்களின் மீசிமா 432, இங்க மீசிமா வந்து 693 கொடுத்துருக்காங்க. நல்லா கம்பேர் பண்ணுங்க. மற்றும் அவற்றின் மீபேக்கான HCF அதாவது மீபோவான்னு சொல்லலாம். இது வந்து 36ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கொஸ்டின்ல 11 கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு எண் 108ன்னு புக்ல கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு எண் 77ன்னு சொல்லிட்டாங்க. எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்களேன், புக்குலையும் நம்மளுடைய ஒரிஜினல் கேள்விலையும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அதுல இருக்கிற மதிப்பை மட்டும் மாத்தி கேட்டிருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டினை நீங்க ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா அந்த கொஸ்டின் ஒரு மேட்ரே இல்லை. கரெக்ட் தானே? புரியுதா? புரியுது. அதுக்கு அடுத்தது இதே 2024 குரூப் 4ல 189வது கேள்வி எடுங்களேன். அதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்கள் முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என இரு கலங்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் அந்த இரண்டு எண்ணெய்களையும் நிரப்ப விரும்புகிறார். கலனின் கொள்ளளவு அதிகபட்சம் வந்து அதாவது கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவை காண்க. அப்படி இல்லைன்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரிஜினல் கேள்வி. ஓகேவா? ரைட்டு. இப்போ இந்த கேள்வி எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அதே 6ஆம் வகுப்பு டேம் 2ல வந்து பாத்தீங்கன்னா அங்க பாருங்க அந்த பேஜ் நம்பர் இல்லையா? ரைட்டு. இங்க 6வது கொஸ்டின் பாருங்க. நான் பாஸ் கட்டியே கொடுத்துருக்கேன். இதுல என்னன்னா முழுவதும் நிரம்பிய 80 லிட்டர் 100 லிட்டர் 120 லிட்டர். நல்லா கவனிச்சிங்க. இங்க 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, 80 100 120. ஆனா நம்ம கொஸ்டின்ல 120 180 2 வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அடுத்தது நல்லா அடுத்த இது பாருங்க. இதுல என்னன்னா சமமா இதே கேள்விதான். நீங்க அப்படியே படிச்சு பார்த்தா புரியும். கிட்டத்தட்ட புக்கில் 3 மதிப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம கொஸ்டின்ல 2 மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க. புத்தகத்தில் இருக்கிறத ஒர்க் அவுட் பண்ணிங்கனாவே போதும். இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. இதுல ஒரு பாயிண்ட்டை நீங்க கவனிக்கணும். என்னன்னா புத்தகத்துல மதிப்பு பெருசா இருந்தாலும் நம்மளுடைய குரூப் 4ல மதிப்பு கம்மியா தான் கேட்டிருக்காங்க. அதுதான் நமக்கு தெளிவா தெரியுது. கரெக்டா? 3 கொஸ்டின் ப்ரூஃப் காமிச்சிட்டேன். அப்படியே வாங்க. இன்னமும் இருக்குது. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா 139வது கேள்வி எடுத்துங்க. அதே 2024 குரூப் 4ல இதுல என்னன்னா குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார். எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் கேள்வி இருக்குதா? இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல 34வது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துக்காட்டு 2.15 பாருங்க. இதுல குமரன் கொடுத்துருக்காங்க, இங்க குரல்மதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 20% தள்ளுபடியுடன் வேற எதுவுமே மாத்தலங்க. இன்னும் இங்க தமிழ்ல ரூ கொடுத்துருக்காங்க, இங்க வந்து அந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஸோ வேற எதுவுமே மாத்தல.
காப்பி பேஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டின் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி இருந்தா அந்த கேள்விலாம் ஒரு மேட்ரே இல்லை. ஏன்னா இது வந்து சேம் கொஸ்டின், பேரை மட்டும் மாற்றிருக்காங்க, மதிப்பை கூட மாற்றலை. கரெக்டா? சூப்பர்பா. இங்கே பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு ப்ரூஃபும் காட்டுறேன். இதே 2024 குரூப் 4ல் 199வது கேள்வி எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டா இதுல பாருங்களேன், கயல் 5 டஜன் முட்டைகளை வாங்கினார். அதுல 45 முட்டை நல்ல முட்டை. அப்ப கெட்டு போன முட்டைகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 25% கொடுத்துருக்காங்க. இப்போ இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே 7ஆம் வகுப்பு புதிய புத்தகமா? ரைட்டு. அதில் 31வது பேஜ் நம்பர் எடுங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எடுத்துக்காட்டில் இங்கே பாருங்கள் 7வது கொஸ்டின் அப்படியே பாருங்களேன். இதில் நான் பாஸ்கெட்டில், ஆனால் அந்த 7வது கொஸ்டின் பாருங்கள், இனியன் 5 டஜன் முட்டை வாங்குறாரு. இங்கே யார் கொடுத்துருக்காங்க? கயல் 5 டஜன் முட்டை வாங்குறாங்க. ரைட்டு. அதில் 10 முட்டை கெட்டு போச்சு. ஆனால் இதில் 45 முட்டை நல்ல முட்டை சார் தான். அப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா, இதில் நல்ல முட்டை எத்தனை சதவிகிதம்னு கேட்டிருக்காங்க புக்கில். நம்ம கொஸ்டின்ல கெட்டு போன முட்டை எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. அடா அடா அடா, அப்படியே உல்டா பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது புக்கில் வந்து அதே 5 டஜன் தான் கொடுத்துட்டாங்க, 10 முட்டை கெட்டு போச்சு, அப்போ நல்ல முட்டை எத்தனை சதவீதம்னு கேட்டாங்க. இதே நம்ம கொஸ்டின்ல 45 முட்டை நல்ல முட்டை, கெட்டு போனது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டினை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா இது ஒரு மேட்ரே கிடையாது. புரியுதா? ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது, நீங்கள் நடத்துறது எனக்கு புரியுது, ஆனால் டிஎன்பிசியில் நடத்தும் போது எனக்கு புரியலையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்களே பாருங்களேன் என்ன வித்தியாசம். 5 கொஸ்டின் நான் காமிச்சிட்டேன். இந்த 5 கொஸ்டினில் என்ன வித்தியாசம் பண்ணி கேட்டிருக்காங்க? மதிப்பை மாற்றி கேட்டிருக்காங்க, கேட்குற விதத்தை உல்டா பண்ணி கேட்டிருக்காங்க. அப்போது நான் கீ பாயிண்ட்டை வச்சு படிங்க, கீ பாயிண்ட் வச்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக எப்படி கேட்டாலும் ஆன்சர் போடலாம். கீ பாயிண்ட்டை மட்டும் முக்கியம்னு சொல்லும் போது இப்போ தெளிவாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன். சூப்பருங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு 6ஆம் வகுப்பில் வந்து ஒரு 2 யூனிட், அதுக்கு அடுத்தது சொல்லிடுறேன். அது கூட 6ஆம் வகுப்பில் எல்சிஎம் HCF டாபிக் இருக்கும், அது ஒரு யூனிட். அதுக்கப்புறம் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், அது ஒரு யூனிட். இந்த 2 யூனிட்டை பார்த்துங்க. கூடவே 7வது 8வது புத்தகத்தில் சதவீதம் கொடுத்துருப்பாங்க. அந்த சம்சயம் பார்த்துட்டா மினிமம் 5ல் இருந்து 7 கொஸ்டின் கன்ஃபார்ம், உறுதி அப்படின்றதுக்கு சூப்பரான எவிடன்ஸோட ப்ரூஃப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப முக்கியமான வீடியோ, ஃபுல்லாக பாருங்கள். 7 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்கிறேன். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஃபஸ்ட்டு ஒரு சில அனலைசிங் தெளிவாக சொல்லிடுறேன். அதாவது 6th புக்கில் இருக்கிற எல்சிஎம் HCF, 6th புக்கில் இருக்கிற விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், இந்த 2 தலைப்பு மட்டும். பட் நல்லா புரிஞ்சுங்க, நான் வந்து முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன். எல்சிஎம் HCF 6th புக்கில் இருக்கிறத மட்டும் படித்தா போதாது, சரிங்களா? இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது மாடல்ஸு. பட் அந்த 6th புக்கில் இருக்கிறத மட்டும் பார்த்தா எத்தனை கேள்விகள் எதிர்பார்க்கலாம் தான் சொல்கிறேன். டாபிக் கம்ப்ளீட் கிடையாது, ஓகேவா? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், இதுக்கும் நிறைய இருக்குது புக்கில், புக்கை தாண்டி நிறைய இருக்குது, சரிங்களா? இருந்தாலும் 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்கிற விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் படித்தா எத்தனை கேள்வி எதிர்பார்க்கலாம், இதை மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஸோ அதில் 2022 குரூப் 2, ஏன்பா குரூப் 2 தான் நமக்கு கிடையாதே, குரூப் 4 தானே பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான், சரிங்களா? ஏன்னா இதில் பாருங்கள் 2 குரூப் 4 எடுத்துருக்கேன், 2 குரூப் 2 எடுத்துருக்கேன். ஸோ ரெஃபரன்ஸுக்கு தான், சரிங்களா? அதில் வந்து பார்த்தா எல்சிஎம்ல 3 கேள்வி, ரேஷியோவில் 2 கேள்வி, 5 கேள்வி கேட்டிருக்காங்க. நான் ப்ரூஃபே காட்டுறேன். நெக்ஸ்ட்டு 2022 குரூப் 4 எடுத்துக்கிட்டா எல்சிஎம் 2 கேள்வி, ரேஷியோவில் 1 கேள்வி, 3 கேள்வி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2023 குரூப் 3A எக்ஸாம் எடுத்துக்கிட்டா எல்சிஎம்ல 2 கேள்வி, ரேஷியோவில் 1 கேள்வி, ஆக மொத்தம் 3 கேள்வி கேட்டிருக்காங்க. 2024 குரூப் 4 எடுத்துக்கிட்டா 3 கேள்வியுமே எல்சிஎம்ல கேட்டாங்க, ரேஷியோவில் இந்த புக்லேருந்து கேட்கல, புத்தகத்தில் இல்லாத ஒரு 2 கேள்வி கேட்டிருக்காங்க, அதை நான் காமிக்கிறேன். அப்போ 3 கேள்வி. 2024 குரூப் 2 எடுத்துக்கிட்டா எல்சிஎம் ப்ளஸ் ரேஷியோவில் தலா 1 கேள்வி, 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு மெயின் இந்த குரூப் 4 தான். இந்த 2 குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது
பாருங்க, 2 எக்ஸாம்லையுமே இந்த 2 யூனிட்ல இருந்து 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. நேரடியாக கேட்டிருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா கிடையாது. நேரடியாக கேட்கல, ஆனால் புத்தகத்தில் இருக்கிற மெத்தடை தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் ப்ரூஃபே நான் எந்நேரம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கரெக்டாக வாங்களேன், மேலேருந்து வருவோம். இப்போ பாருங்க, தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு யாருமே இவ்வளோ விஷயத்தெல்லாம் எடுத்து எடுத்து உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. மேக்ஸ் மாதிரி பார்க்கணும். ரைட், இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து 6ஆம் வகுப்பில் செகண்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா எண்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்டே எண்கள் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இதில் தான் LCM HCF இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறதுல இங்கே பாருங்க, நான் அப்படியே பாருங்களேன், குரூப் 2ன்னா நிறைய சேமாக கேட்டிருக்காங்க. 2022 குரூப் 2ல் 200வது கேள்வி எடுத்துக்கிட்டா இங்கே பாருங்க, வில்சன், மதன், குணா. இதில் நான் ஃபுல்லாலாம் படிக்கல, நீங்கள் PDF கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துங்க. அதோட மதிப்பு 10, 15, 20ன்னு சொல்கிறாங்க. காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம புக் எடுத்துங்க. புக் எடுத்துக்கிட்டா 17வது கேள்வியாக கேட்டிருப்பாங்க. பாருங்க, வில்சன், மதன், குணசேகரன். இங்கே குணான்னு இருக்கு, குணசேகரன் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் 10, 15, 20 பாருங்க, அதே வேல்யூ இருக்கா? காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதே தான். ஸோ ஒன்றுமே மாற்றலை, அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி 2022 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரைட்டு. இதுக்கு அடுத்தது இதே 2022 குரூப் 2ல் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. 148வது கேள்வி பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 80, 100, 120 லிட்டர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்களா? அந்த இது மட்டும் நான் சொல்லிட்டேன், மதிப்பு மட்டும். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், அது பாருங்க, 6th புக்கில் செகண்ட் டேர்மில் 24வது பேஜ் நம்பரில் 6வது கேள்வி பாருங்க. முழுவதும் நிரப்பிய 80 லிட்டர், 100 லிட்டர், 120 லிட்டர் பாருங்க. ஸோ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் காப்பி மாதிரி தான் டைரெக்டாக கேட்டிருக்காங்க. அதனால தான் குரூப் 2ல் கொஸ்டின் ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணும். சரிங்களா? இதே குரூப் 4ல் ஏன் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னா, கொஸ்டின் புக்கில் இருந்து தான் கேட்குறாங்க, கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேட்குறாங்க. அது உங்களுக்கு சொல்ல தெளிவாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். அது ஓகேங்களா? இப்போ இதே நம்ம 2024 குரூப் 4ல் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இங்கே பாருங்க, 120 லிட்டர், 180 லிட்டர் ஒரு வியாபாரி எண்ணெய் வச்சிருக்காரு. அதே பேட்டர்ன் இங்கே பாருங்க, அதே பேட்டர்னில் தான் இங்கே 80 லிட்டர், 100 லிட்டர், 120 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் கம்மியாகி இருக்காங்க, புக்கில் பெருசாக இருக்குது. இந்த பெருசாக இருக்கிறது ஆல்ரெடி 2022 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ மதிப்பை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், 2024 குரூப் 4 குரூப் 2 எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி 2022 குரூப் 2 சொன்னேன், இப்போ 2024 குரூப் 2. இதில் என்னென்னா, ஒரு வீட்டில் வந்து அலைபேசி இருக்குது. காலைல 5 மணிக்கு இங்கே பாருங்கள், 20 நிமிஷம், 30 நிமிஷம், 40 நிமிஷம், 50 நிமிஷத்துக்கு ஒரு முறை அடிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாடல் வந்து இங்கே பாருங்கள், 20வது பேஜ் நம்பரில் எடுத்துக்காட்டு 11 எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதே ஒரு வீடு, அதே காலையில் 5 மணி. ஆனால் பெல் அடிக்கிற நேரம் பாருங்கள், இங்கே 15 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம், 25 நிமிஷம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20ல் ஸ்டார்ட் ஆகுது, 30, 40, 50. ஸோ அந்த இடத்துல அதே கொஷின் தான், ஜஸ்ட்டு மதிப்பை மட்டும் மாற்றிருக்காங்க. பாருங்க, தெளிவாக உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். அதனால தான் நான் நடத்துகிற கொஸ்டின் தெளிவாக புரிஞ்சுங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கடுத்து 2023 குரூப் 3A எக்ஸாம் எடுத்துக்கிட்டா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 200வது கேள்வி பாருங்க. இதில் எந்த சேஞ்சுமே கிடையாதுங்க, அப்படியே புக்கில் இருக்கிறதே கொடுத்துருங்க. ஏன்னா ஒரு வீடு, அலைபேசி, 5 மணிக்கு காலையில் 15 நிமிஷம், 20 நிமிஷம், 25 நிமிஷம், 30 நிமிஷம், அப்படியே பாருங்க, புக்கில் இருக்கிறத அப்படியே காப்பியாக கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது 2023 குரூப் 3A எக்ஸாமில் சேமாக கேட்டதால தான் 2024 குரூப் 2 எக்ஸாமில் என்ன பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் மதிப்பு மட்டும் மாற்றி கேட்டிருக்காங்க. ஓ, இப்போ புரியுதுங்களா? அப்போது நமக்கு என்னங்க தெளிவாக தெரிய வருதுன்னா, இந்த கேள்வி ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருந்தா அந்த மதிப்பை மட்டும் மாற்றி கேட்குறாங்க. இது முன்னாடி கேட்கவே இல்லைன்னா அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆட்டாடா, இது தெரியாமல் போச்சே. ரைட்டு. இதே இங்கே பாருங்கள், 2023 குரூப் 3A எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், 196வது கேள்வி இங்கே படிக்கலாமா? 48 வினாடி, 72 வினாடி, 108 வினாடி. இது ஒரு டிராஃபிக் லைட் மாதிரி சொல்லியிருக்காங்க. காலை 7 மணின்னு இருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் 6ஆம் வகுப்பில் 24வது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டா 7வது கொஸ்டின் பாருங்க. 3 போக்குவரத்து சந்திப்புகள், 40 வினாடி, 60 வினாடி, 72 வினாடி.
காலையில் 8 மணி. அங்கே அப்படியே பாருங்க, இங்கே 48 வினாடி, 72 வினாடி, 108 வினாடி, காலை 7 மணி. புரியுதா? ஒன்றுமே மாத்திர நீங்கள் படித்து பாருங்க. ஏன்னா நான் பெரிய வீடியோ போவோம், அதனால ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் சொல்கிறேன். புத்தகத்தில் இருக்கிற கொஷினை ஜஸ்ட் மாடிஃபை பண்ணி தான் 2023 குரூப் 3A எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. அடா 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 அடா, எவ்வளோ பெரிய ரகசியம். அதுக்கடுத்து இது நம்ம சொல்லிட்டோம் 2024 குரூப் 4 ரேஷியோ பேஸ் பண்ணி. பட் இதுவும் வேல்யூஸ் மாற்றி தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 2022 இங்கே பாருங்க, 2022 குரூப் 4 எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இங்கே என்னென்ன கொடுக்கப்பட்டுள்ள 3 எண்களின் பெருக்கல் பலன் 1875 மற்றும் அவற்றில் மீ பே வா HCF 5னா மீ போமா எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாடல் நம்ம புத்தகத்தில் இருக்குதான்னு கேட்டால், அதாவது 3 எண்கள் பேஸ் பண்ணி கேட்கல, ஓகேவா, புக்கில் இல்லை. ஆனால் 2 நம்பரை பேஸ் பண்ணி கேட்டுருங்க. பாருங்க, இரு எண்களின் மீசிமா 432, மீபேவா வந்து 36, ஒரு எண் 108, இன்னொரு எண் என்ன. இதே பேட்டர்ன் தான். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சா இதையும் போட்டுடலாம். பட் 3 எண்கள் சொல்லும் போது கீழே HCF ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்க்குற மாதிரி இருக்கும். நான் அது கிளாஸ் எடுக்கும் போது சொல்கிறேன். சரிங்களா? இருந்தாலும் இது கொஞ்சம் அட்வான்ஸான கேள்வியாக இருந்தாலும் அதுவும் புக்கில் இருக்கிற பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி தான் கேட்குறாங்க. புதுசாக வானத்திலேருந்து குச்சிலாம் கேட்கல. சரிங்களா? இங்கே பாருங்க, 2022 குரூப் 2 எக்ஸாமில் இதுவும் பாருங்களேன், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இரு எண்களின் மீ பே மா மற்றும் மீ போ மா முறையே 16, 240 ஆகும். இவ்விரு எண்களில் ஒரு எண் 48, மற்றொரு எண் என்ன. இது 2022 குரூப் 2. இதே பேட்டர்ல அங்கே பாருங்க, 7th புக்கா இல்லை 6th புக்கில் 23வது பேஜ் நம்பரில் எடுத்துக்காட்டு 12 எடுத்தா இரு எண்களோட மீசிமா 432. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீசிமா என்ன கொடுத்துருக்காங்க 240ன்னு. நெக்ஸ்ட் மீப்போவா 36, இங்கே மீப்போவா 16, ஒரு எண் 108, அங்கே ஒரு எண் 48ட்டாங்க. இன்னொரு எண் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? இதே மாடல் ஆல்ரெடி வந்து 2024 குரூப் 4 கூட கேட்டிருந்தாங்க, இங்கேயும் கேட்டிருக்காங்க. இதே தாங்க திருப்பி இப்படி தாங்க கேட்பாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு தெளிவாக கிளியராக புரியும் நம்புகிறேன். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எல்சிஎம் HCF நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ 6th புக்கில் இருக்குது, 8th புக்கில் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இருக்குது. அப்போ ஸ்கூல் புக்கில் இருக்கிற மாடல்ஸை முதல்ல ஒர்க் அவுட் பண்ணிடணும். அதுக்கு ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் லேட்டஸ்ட் கொஸ்டினை பார்க்கணும். இப்போ நம்ம நடத்தும் போது கூட பாருங்களேன், ஒவ்வொரு சம்மு நடத்தும் போது இந்த இயரில் கேட்டாங்க, இது இந்த இயரில் கேட்டாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இப்போ புக்கில் இருக்கிற சம் ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டுட்டாங்கன்னா டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. அதில் மதிப்பை மட்டும் மாற்றி இல்லை கொஸ்டினை அப்படியே கொஞ்சம் உல்ட்டா பண்ணி எப்படி பார்த்தாலும் புக்கில் இருக்கிற மாடல் மாதிரியே தான் கேட்பாங்க. கரெக்டாக? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயாராகிடலாம். அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கணும். இப்போ நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படித்தா டைரெக்டாக கேட்பான்னு சொல்ல, ப்ராக்டிஸ் கிடைக்கும். புக்கில் இருக்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சிட்டும் போது நமக்கு இப்படி தான் வரும், இதே வேலை தான் வரும்ன்றத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? ரைட்டுப்பா. இதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை பாருங்க, 6th புக்லேயே விகிதம் மற்றும் விகித சமம்னு கொடுத்துருப்பாங்க 3வது யூனிட்டாக முதல் டேர்மில். சரிங்களா? அதில் இருக்கிற சம்ஸ் எத்தனை டைரக்டாக இன்டைரக்டாக கேட்டிருக்காங்கன்னு ஒரு முறை பார்த்துடலாம். இதில் பாருங்களேன், 146வது கேள்வி 2023 குரூப் 3A எக்ஸாமில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 7:5 ஆனது x:25க்கு விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு கேட்டாங்க. இது எங்கே இருக்குதுன்னா இங்கே பாருங்கள், அப்போ நம்ம புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 14வது சம் புக் பேக்கில் 7:5x:25 பார்த்தீங்களா? எக்ஸோட வேல்யூ அப்படியே புக்கில் இருக்கிற கொஸ்டின் தாங்க. புக் பேக் கொஸ்டின் டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க. சரிங்களா? பட் இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இப்படியே கேட்டாலும் இந்த 7:5:25க்கு பதிலாக வேறு நம்பரை போட்டு கேட்பாங்க. ஓகேவா? பேட்டர்ன் அப்படியே தான் இருக்கும், மதிப்பை மட்டும் மாற்றி கேட்பாங்க. நெக்ஸ்ட் 2022 குரூப் 2 எக்ஸாம் எடுத்துக்கிட்டா இங்கே பாருங்களேன், இதுவும் கிட்டத்தட்ட அதே தான். 5:6 = x:12 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இப்போ நான் இப்போ தான் சொன்னேன், சொல்லி வாயக்கூட முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா 7:5 ஆனது x:25. இங்கே கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ட்டுன்னா அதே தான். சரிங்களா? பட் என்னென்னா இங்கே 5, 6, x:12, இங்கே 7, 5, x:25. ஸோ இப்போயே மாற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள் 2022 குரூப் 2ல். ஸோ இந்த சம் போட்டிங்கன்னா இது போடலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ரைட்டுங்க. அதுக்கு அடுத்தது 2024 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. என்ன கேள்வின்னா,
ரூபாய் 10,890 ஏ மற்றும் பி ரெண்டு பேருக்கு 4:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ பிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 6th புக்கில் டேம் 1ல் 56வது பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது டைரக்ட் கொஷின் கிடையாது. ஆனால் இங்கே பாருங்களேன், இங்கே புக் பேக் கொஷின் கொஞ்சம் பாருங்கள். 1600 ஏபி ரெண்டு நபருக்கு 3:5 என்ற ரேஷியோவில் பிரித்து கொடுக்குறேன். அப்போ பிக்கு கிடைக்கும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த கொஷினை ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க. இந்த கொஷினை ஒர்க் அவுட் பண்ணிட்டா 2024 குரூப் 2ல் 92வது கொஷின் அப்படியே பாருங்க. இங்கே புத்தகத்தில் 1600 கொடுத்துருக்காங்க. நம்ம குரூப் 2 கொஷனில் 10,890 கொடுத்துட்டாங்க. ரைட்டா? ரைட்டு. அதுக்கப்புறம் இதை ஏபிக்கு பிரித்து கொடுக்குறாங்க. இங்கே ஏபின்னு இருக்கா, இங்கே வந்து 4:5 ரேஷியோவில் பிரிக்கிறாங்க. புக்கில் 3:5 ரேஷியோவில் பிடிக்கிறாங்க. ஸோ 5 சேமாக இருக்குது, 4 மட்டும் மாற்றிருக்காங்க. ரைட்டு. இப்போ இதுக்கு பிக்கு என்ன பங்கு கிடைக்குன்னு கேட்குறாங்க. இங்கே பிக்கு என்ன பங்கு கிடைக்குன்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களா? தெளிவாக புரியுதா? ஸோ புக்கில் இருக்கிற மாடல் தான், ஆனால் அதில் கொஞ்சம் டிங்கரிங் பண்ணி மதிப்பை மாற்றி அதை குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? தெளிவாக புரியுதுங்களா? சூப்பருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் இங்கே பாருங்கள், இன்னொரு கொஷின் கூட காமிக்கிறேன். 2022 குரூப் 2 எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 196வது கொஷின் பாருங்கள். 3 கிலோமீட்டருக்கும் 300 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 6ஆம் வகுப்பு முதல் டைமில் 52வது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே கொஞ்சம் பாருங்களேன். பயிற்சி 3.1ல் 2 ரோமன் லெட்டரில் இதில் ஒன்றா இங்கே பாருங்கள், 3வது ரோமன் லெட்டர் பாருங்கள். 5 கிலோமீட்டருக்கும் 400 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம். இங்கே என்ன கேள்வி? 3 கிலோமீட்டருக்கும் 300 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம். இப்போ என்ன இதில் மாற்றிருக்காங்க? புக்கில் 5 400 இருக்குது, கொஷினில் 3 300 இருக்குது. ஆடாடா, அப்போது இதை நான் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன், இந்த கேள்வி ஒரு மேட்டரே கிடையாது, ஈஸி. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு தெளிவாக எல்லா புக் ப்ரூஃபும் காமிச்சிட்டேன். இது ஒரு சாம்பிள் தான். இது வந்து பார்த்தா ஒரு 5 கொஷின் கேட்பாங்கன்னா 5 கொஷினுக்கான சாம்பிள் தான். இந்த யூனிட் நீங்கள் படிக்கிறீங்க, இந்த யூனிட்ல இருந்து நேரடியெல்லாம் கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் இதுக்கு முன்னாடி கேட்கலன்னா நேரடியாக கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தா அதில் இருக்கிற மதிப்பை மட்டும் மாற்றி கொஞ்சம் டிங்கரிங் பண்ணி கேட்பாங்க. புரியுதா? இந்த விஷயத்தை தான் நான் இதுக்கு இவ்வளோ ப்ரூஃபில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்போது நீங்கள் மேக்ஸில் 25க்கு 15 வாங்கணுன்னா புக்கு படித்தா போதும். என்னப்பா வெறும் 15 சொல்கிறேன்னு கேட்டால் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 10 கேட்க போகிறாங்க. அதுக்கு எப்படி படிக்கணுன்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு எனக்கு அந்த ஆப்டிடியூடில் 15க்கு 15 வாங்கணுன்னா வேறு எங்கேயும் போய் அலைய வேண்டாம், நம்ம ஸ்கூல் புக்கு படித்தாலே போதும் அப்படின்றதுக்கு தான் இந்த ப்ரூஃப். சார் மேபி வெளியே போனாங்கன்னா நல்லா யோசிங்களேன். ஒரு விஷயத்தை இதோடு முடிச்சுக்கிறேன். இப்போ மொத்தம் 25 கேள்வி இல்லையா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 கேள்வி ரீசனிங். இந்த 10 கேள்வி புக்கில் கேட்பாங்களா அப்படின்றது நமக்கு கொஞ்சம் டவுட்டு தான். கரெக்டாக? ஏன்னா அது ரீசனிங் பொறுத்த வரைக்கும் புத்தகத்தில் அவ்வளோவா இருக்காது. அப்போது 10 கேள்வி புக்கில் இருக்காது. கரெக்டு. இப்போது மேலே 15 கேள்வி ஆப்டிடியூடில் கேட்கணும்ல, அந்த 15 கேள்வி புக்கில் இருக்குல்ல, இதுலேயும் புக்கில் இல்லாமல் கேட்டுட்டா நம்ம எங்கே போய் படிக்கிறது? கரெக்டாக நான் சொல்கிறது தெரிய புரியுதா? அப்படி கேட்க மாட்டாங்க. 100% வெளியே போக மாட்டாங்க. அப்போது ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் புத்தகத்துலேயும் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் வெளியும் தான் கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி பிரித்து கொடுத்ததால நீங்கள் புக்கை தெளிவாக பார்த்துட்டா, அதுவும் செலக்ட் பண்ணி படிக்கணும், எல்லாம் கிடையாது. எது எது படிக்கணும்னு நான் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் படித்தாவே போதும். 15க்கு கண்டிப்பாக 15 கேள்வி வாங்க முடியும், புக்கில் தான் கேட்பாங்க. நான் 2 ரீசன் தெளிவாக சொல்லிட்டேன். தெளிவாக புரிஞ்சிருச்சா? ரைட்டு. சரி சார், இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. வந்தீங்கன்னா டெலகிராம் குரூப்க்கான லிங்க்லாம் இருக்கும், ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுங்க. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன், அங்கே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது, 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேயே டைமர் ஓடும், 15, 14, 13. 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.